ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளோட இந்த பிளட் லைனோட ஸ்டோரி லைன்லேருந்து. ஸோ நம்ம ரீசெண்ட்லி நம்ம அப்டேட்லாம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ ஜேக்கப் ஃபார்ட் வந்து டபிள்யூவில் வராருன்னா டபிள்யூ பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க. ஸோ அவர் வந்துட்டாருன்னா இங்கே வந்து சோலோ சிக்காவை தூக்கி அவர் வந்து சாப்பிட்ருவார். ஏன்னா ஜேக்கப் ஃபார்ட் வந்து சோலோ சிக்காவை விட வந்து ரெஸ்லிங்காக இருக்கட்டும், மைக் ஸ்கில்லாக இருக்கட்டும், கரிஸ்மாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சோலோ விட அவர் வந்து பயங்கரமாக வந்திருக்காரு. அதனால தான் வந்து டபிள்யூ பார்த்தீங்கன்னா அவர் வரத்துக்கு முன்னாடி ஜேக்கப் ஃபார்ட்டு உள்ளே வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவை ஒரு லீடர் மாதிரி வந்து காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தலைவனாக வந்து காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் வந்து ஜேக்கப் ஃபார்ட் வந்தால் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும் அந்தமாரி. ஸோ இப்போ இன்டர்நெட்டில் கதை வந்து என்ன போயின்னு இருக்குன்னா, ஸோ ஜேக்கப் ஃபார்ட் வராரு, நல்ல டேலண்டான ஆள், எல்லாமே வந்து அவர் பெட்டராக பண்ணுறாருன்னா அப்போ ஏன் நீங்கள் பை பண்ணணும்? அவரே வந்து பிளட் லைன் 2.0 லீடரை வந்து ஆக்கலாமே, அதில் வந்து ஒன்றும் தப்பு இல்லையா அந்த மாதிரி பார்த்தோன்னா இன்டர்நெட்டில் வந்து பேசப்படுது. பட் இன்னொரு சைடில் பார்த்தோன்னா டபிள்யூ வந்து சோலோ சிக்காவை தான் வந்து தன்னோட கம்பெனியோட ஃபியூச்சர் வந்து பார்க்குறாங்க. ஸோ நம்ம இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஜேக்கப் ஃபார்ட் டபிள்யூவில் வராருன்னா ஆல்ரெடி வந்துட்டாரு, கான்ட்ராக்டில் சைன் பண்ணிட்டாரு. ஐ மீன் இந்த பிளட் லைன் ஸ்டோரி லைனில் வந்தாருன்னா அவர் வந்து சோலோ ரீப்ளேஸ் பண்ணி அவர் வந்து இந்த 2.0 பிளட் லைன் 2.0 லீடராக இருக்கணுமா இல்லைன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் பற்றி. ஸோ இப்போ நம்ம ரீசெண்ட்லி நிறைய நியூஸில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ கோடி வந்து டபுள் சாம்பியன் ஆகலாம், லோகன் பாலை தோக்கடிச்சு அவர் வந்து யூஎஸ் சாம்பியன்ஷிப் கூட வந்து ஜெயிச்சிருவார் அண்ட் டபுள் சாம்பியனாக வந்து மாறிடுவார். அண்ட் இந்த கிங் ஆஃப் த ரிங் பேப்பரில் ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ கோடி வந்து டபுள் சாம்பியன் ஆவாரா இல்லையான்ட்டு. இன்னொரு சைடில் பார்த்தோன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து ஹேட் பண்ணக்கூட ஆரம்பிச்சிட்டுருக்காங்க. ஸோ இப்போ தான் கோடி வந்து அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் வந்து ஜெயிச்சிருக்காரு. அதுக்குள்ளே அந்த யூஎஸ் சைட்டில் வந்து ஜெயிப்பாரா ஓவர் புஷ் மாதிரி சொல்கிற மாதிரி பார்த்தோன்னா ஃபேன்ஸில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டுருக்காங்க. இப்போ அது வேறு விஷயம், அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் வந்து அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் மாதிரி வந்து ஃபீல் ஆகலை. பட் அதுக்குள்ளே யூஎஸ் டைட்டில் கூட ஜெயிச்சிட்டாருன்னா அது வந்து ஓவர் புஷ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பார்த்தோன்னா ஃபேன்ஸில் வந்து சொல்கிற மாதிரி வந்து இன்டர்நெட்டில் வந்து போயின்னு இருக்குது. அண்ட் என்கிட்டே கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இந்த மெயின் டைட்டில் தான் வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணும், அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் மேலே. அண்ட் யூஎஸ் டைட்டில் வந்து ஜெயிக்க மாட்டார் அந்த மாதிரி தான் வந்து எனக்கும் வந்து தோணுது. ஏன்னா அஃப்கோர்ஸ் எதிரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லோகன் பால்ஸ் அவர் வந்து சும்மா இல்லை, கேடியான ஆள். ஸோ இந்த மேட்ச் வந்து என்ன ஏடக்கூடமாக வந்து எண்டிங் முடியலாம், அதான் டிஸ்குவாலிஃபை மாதிரியாக வந்து கூட முடியலாம். அந்த மாதிரி வந்து இன்னொரு விஷயம் வந்து எனக்கு தோணுது, சில ஃபேன்ஸ்க்கும் வந்து தோணுது. நான் கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய வாட்டி பார்த்தேன். ஆனால் இன்னொரு சைடில் பார்த்தோன்னா கோடி வந்து ட்வீட் மேலே ட்வீட் போடுறாரு, டபுள் சாம்பியன், டபுள் பெல்ட்டு, 2 பெல்ட் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ட்வீட் போட்டுன்னு இருக்காரு. ஸோ அவர் வந்து டபுள் சாம்பியன் ஆக போகிறாரு மாதிரி. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் இந்த கிங் ஆஃப் த ரிங் பேப்பரில் கோடி டபுள் சாம்பியன் ஆவாரா என்னன்ட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ ரீசெண்ட் டைமில் எரிக் ரோவன் ரிலேட்டட் பற்றின ஒரு அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அவர் வந்து டபிள்யூவோட பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணின்னு இருக்காரு. ரிட்டர்னுக்காக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரெடி ஆகின்னு இருக்காரு. அந்த மாதிரிலாம் வந்து அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ ஃபைனலி நீங்கள் வந்து எரிக் ரோவனோட ரிட்டர்ன் வந்து கோடி சைட்டில் பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரி நம்ம அப்டேட்லாம் பார்த்து தான் இருக்கும். பட் எப்போ தான் வருவார் அந்த மாதிரி வந்து ஒரு கேள்விக்குறியோட வீடியோ முடிக்கிற மாதிரி இருக்குது. ஆல்சோ டபிள்யூ பார்த்தா ஒரு நியூ சாம்பியன்ஷிப் வந்து கொண்டு வர மாதிரி ஒரு நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் அந்த நியூ சாம்பியன்ஷிப் என்னன்னா யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் வந்து கொண்டு வரலாம்னு வந்து பார்க்குறாங்க. இது மாதிரி வந்து அந்த யூகே சாம்பியன்ஷிப் ஒன்று இருந்ததில்ல, குந்தர், எல்ஜா டிராகன்லாம் இருந்தாங்களா யூகேலேருந்து. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ யூரோப்பியன் ஆடியன்ஸ்க்காக, அதாவது யூரோப்பியன்ஸ் ஆடியன்ஸ்லாம் இருக்காங்களே அவங்கள வந்து டபிள்யூ பார்க்குற மாரி அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கோசம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக அந்த கண்ட்ரிக்காக பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் வந்து கொண்டு வர மாதிரி அப்டேட் தெரிய வந்திருக்கு. அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உண்மையிலே கொண்டு வராங்களேன்ட்டு. பட் அப்படி கொண்டு வராங்கன்னா அது வந்து சரியான டிசிஷனாக என்னன்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ நம்மளோட உமன் வேர்ல்டு சாம்பியன் பெக்கி லின்ச்சோட டபிள்யூவோட கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா கூடிய சீட்டில் முடிய போகுது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்டேட்லாம் வந்து தெரிய வந்திருக்கு. பட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெக்கி லின்ச் வந்து இது கான்ட்ராக்ட் வந்து அகைன் நியூ கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணிவிடுவாங்க. அண்ட் டபிள்யூ கூட வந்து பெக்கி லின்ச்செல்லாம் வந்து விட மாட்டாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் எஸ் கூடிய சீட்டில் முடிய போது ஆல்ரெடி வந்து நிறைய பேர் இது புதிய கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணிட்டாங்க. செத்தாக இருக்கட்டும், ஃபின் பேலர், நிறைய ட்ரூ, நிறைய பேர் நம்ம வந்து பார்த்துருந்தோம். இப்போ வந்து விஷயம் நம்மளோட ஜான் மாக்ஸ்லி ஏகே டீன் ஆம்ப்ரோஸ் பற்றி. ஸோ ரீசெண்ட் டைமில் பார்த்தோன்னா ஒரு அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அவர் பார்த்தோன்னா தன்னோட லெகசி பற்றி வந்து பேசியிருக்காரு. ஸோ அதாவது ரெஸ்லிங் விட்டு அவர் போயிட்டாருன்னா ஃபேன்ஸ்லாம் வந்து இந்த வேர்ல்டே வந்து டீன் ஆம்ப்ரோஸ் பற்றி வந்து எப்படி பேசணும், ஜான் மாக்ஸ்லி பற்றி எப்படி பேசணும்னா அவர் வந்து எந்த ஒரு லிஸ்ட்லேயும் வந்து வர மாதிரி இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காரு. அதாவது ஜான் மாக்ஸ்லி வந்து இந்த மாதிரி ரெஸ்லர் இந்த லிஸ்ட்டில் அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து தன்னை எப்படி சொல்கிறாருன்னா நான் வந்து எந்த ஒரு லிஸ்ட்லேயே வராத மாதிரி வந்து நான் இருப்பேன், நான் என்னோட ஒரு தனி லிஸ்ட்டு. ஸோ அந்த மனுஷன் வந்து ஒருத்தன் தான்ப்பா, இவன் மட்டும்தான் அந்த மாதிரி வந்து
தன்னை சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் வந்து தன்னோட லெகசி பற்றி பேசுகிறாருன்னா ரெஸ்லிங் விட்டு போகிற மாதிரி. இது மட்டும் இல்லாமல் ஜான் மாக்ஸ்லியோட ஏஐடபிள்யூட கான்டென்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் எடுப்பாரா ரெஸ்லிங்லேருந்து அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. அப்படி அவர் எடுக்க போகிறாருன்னா கண்டிப்பாக டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ரை வந்து பண்ணுவாங்க. ஜான் மாக்ஸ்லியை திரும்பி டபிள்யூவில் வந்து கொண்டு வரணும், டீன் ஆம்பிரஸை வந்து கொண்டு வரணும். அண்ட் ஃபேன்ஸோட ஒரு ட்ரீம் மேட்ச் ரோமன் வர்சஸ் செத் வர்சஸ் டீன் ஆம்பிரஸ்க்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் ரெசல்மேனியாவில் இது வந்து ஒரு பெரிய கனவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக டபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய மெகா மேட்சை வந்து டீன் ஆம்பிரஸை ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பண்ணலான்னு வந்து பார்ப்பாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ரீசெண்ட் டைம்லேயே பார்த்துருந்தோம் டபிள்யூ பார்த்தோன்னா டீன் ஆம்பிரஸ் ரிலேட்டட் அவர் வந்து டபிள்யூ விட்டு போனதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு ப்ராப்பரான டீன் ஆம்பிரஸ் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. ஸோ டபிள்யூ பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் ஃபேவரலாக இருக்காங்க, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க டீன் ஆம்பிரஸ் மேலே. ஸோ என்ன நினைக்கிறீங்க, டீன் திரும்பி டபிள்யூவில் வரணுமா? என்கிட்ட கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் நான் சொல்ல அவர் வந்து திரும்பி கம்பெனியில் வந்து வரணும் அண்ட் இந்த சீல் ரீயூனியன் பண்ணணும். அண்ட் அப்புறம் ரெசல்மேனியாவில் டீன் சேத் ரோமனுக்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் இந்த ஏராவோட ஒரு பெஸ்ட் மேட்சாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ப அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய அப்டேட் வந்து வரப்போகுது. ஸோ சேனல் ஆக்டிவாக இருங்க, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் போட்டுருங்க. அண்ட் மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.